ஹே காய்ஸ், நான் உங்கள் மியா ரோஷி உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ரியல் லைஃப் சம்பவம் தாங்க பார்க்க போகிறோம். எங்கே தெரியுமா? இந்த சம்பவம் ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. அந்த பையன் இதனால் ஒரு சூப்பர்மேனாகவே மாறிட்டாங்க. அந்த பையன் அப்படி என்ன பண்ணா தெரியுமா? அந்த பையனுக்கு வயசு என்ன தெரியுமா? ஜஸ்ட் 13 இயர்ஸ் ஓல்டு. அந்த பையன் அவங்க குடும்பத்தையே காப்பாற்றிருக்கான். அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து கயாக்கிங் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு போட்டிங்கில் அவங்க கடற்கரை ஓரமாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஃபாரினில் பண்ணுவாங்கங்க. அந்த மாதிரி அந்த கயாக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது திடீர்னு வானிலை மாறினதுனால அவங்களால அந்த குட்டி படகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கடலுக்குள்ளே இழுத்து செல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ தூரம் அப்படின்னா 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவங்களால கரையவே பார்க்க முடியாத தூரத்துக்கு உள்ளக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த பசங்க எல்லாரும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. யாராவது உதவிக்கு வருவாங்களா, நம்ம காணோன்னு தெரிஞ்சுக்கிட்டு யாராவது வருவாங்களா, காப்பாற்ற வருவாங்களான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துருந்துருக்காங்க. யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அவங்க அம்மா ஒரு கனமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு தெரியுமா? அந்த குட்டி பையன், அவங்களோட மூத்த பையன் 13 வயசு நிரம்பின அந்த பையன்கிட்ட இந்த மாதிரி, தம்பி நீ கரையை நோக்கி நீந்தி போய் ஒரு உதவியை எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் எடுக்க தயங்குற ஒரு முடிவை, துணிச்சலான அந்த முடிவை எடுக்கிறாங்க. அந்த பையனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ஜாக்கெட் போட்டு ஒரு 2 hours விடாமல் ஸ்விம் பண்ணுறான். அதுக்கு மேலே அந்த பையனால் முடியலை. ஏன்னா லைஃப் ஜாக்கெட் வெயிட் ஏறி அவனால் ஸ்விம் பண்ணுறத ஸ்லோ பண்ணுது. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற நினப்பில் அந்த பையன் என்ன பண்ண தெரியுமா? லைஃப் ஜாக்கெட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் மைண்டில் இருந்தது ஒன்றே தான், கீப் ஸ்விம்மிங், நீந்தி கொண்டே இரு அப்படிங்கிறதான் அவனோட மண்டையில் இருந்தது. அதுக்கப்புறம் சுமார் 4 மணி நேரம் மொத்தத்துக்கு அவன் போராடி அவன் போய் உதவியை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் மயங்கியும் விழுந்துட்டான். அந்த மீட்பு குழு அதிகாரிகள் மொத்தமாக எல்லாரும் அந்த ஹெலிகாப்டர் மூலமாக அவங்களோட அந்த அம்மா, அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த 2 குழந்தைங்கள உயிரோடு கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. இவன் இந்த மாதிரி அந்த பையன் 4 மணி நேரம் ஸ்விம் பண்ணி கடந்து வந்த தூரம் எவ்வளோ தெரியுமா? 14 கிலோமீட்டருங்க. யோசிச்சு பாருங்கள். 10 மணி நேரம் அவங்க எல்லாம் மொத்தத்துக்கு கடலில் தத்தளிச்சிருந்துருக்காங்க. இந்த பையன் மட்டும் இல்லை அப்படின்னா உயிரோட கடல்லையே மாட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. உயிரை கண்டுபிடிச்சிருப்பாங்களா இல்லையாங்கிறதே ரொம்ப சந்தேகம்தான். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? அதாவது நம்ம நினைப்போம் இதெல்லாம் நம்மளால் முடியாது, இதை எப்படி செய்ய முடியும், இதெல்லாம் சாத்தியமான்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அந்த 13 வயசு பையன் இது சாத்தியமான்னு நினச்சிருந்தா அவன் குடும்பத்தை அவன் காப்பாற்றி இருந்திருப்பானா? இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பானா? இப்படி சூப்பர்மேனாக மாறி இருந்திருப்பானா? ஒரு நிமிஷம் உங்களால் முடியும், கீப் ஸ்விம்மிங், கீப் பெடலிங் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே நினச்சிக்கோங்க.